எவிக்ஷன் ஆகும்போது, நான் எவிக்ஷன் ஆக மாட்டேன்னு ஒரு கான்ஃபிடன்ட்ல இருந்தீங்க நீங்க. நீங்களும் சரி, ஆதியும் சரி, நம்ம அப்படியே ஆக மாட்டோம் இந்த வீட்டு மேல சொல்றீங்க. பட் திடீர்னு எவிக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கா இருந்துச்சு அங்க? என்னலாம் தோணுச்சு உங்க மைண்ட்ல? எனக்கு ஷாக்குன்றது பெருசா கிடையாது ப்ரோ. ம். நான் எப்ப எவிக்ட் ஆனாலுமே வந்துட்டு ஐ வாஸ் பிரிப்பேர்ட். ஐ வாஸ் ரெடி. ஏன்னா 77 டேஸ்ன்றதுலாம் வந்துட்டு ஒரு நானே நம்ப மாட்டேன். நான் உள்ள 77 டேஸ் இருந்தது. ம். ஸோ எவிக்ஷன்ன்றத நான் பெருசா ஷாக்லாம் ஆகல. என்ன ஒரு சின்ன வருத்தம். ம். இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல இருந்துட்டு நம்ப அது முடிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற வருத்தம் மட்டும் இருந்தது. அத நான் பெருசா காமிக்கவும் விரும்பல. ஏன்னா நம்மள புடிச்ச கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் கனி இருக்கு. கனிக்கா வந்துட்டு நான் போம்போது கண்டிப்பா அது போயிரும் அப்படின்றத நான் நெனச்சேன். ஆனா கனியக்கா சொல்லியே சொல்ட்டாங்க. ஆ நான் அழமாட்டேன் நீ போம்போது. எனக்கு அழ வேண்டாம் அப்படின்றது. சபரி வந்துட்டு "நீ போம்போது நான் கண்டிப்பா அழுதுருவேன்டா. எனக்கு அழ வந்துரும்டா." அப்படின்னா நான் வந்துட்டு சபரி இருக்கும்போது எனக்கு பெருசா இவங்க 2 பேரோட கேம் நான் எமோஷனலி வீக் ஆயிட்டேன். ஐய்யய்யோ! நான் போயிட்டேன் அப்படின்ற அந்த ஷாக்க காமிச்சு வீக்னஸ காமிச்சுட்டேன்னா, அவங்க கேம் வந்துட்டு இதனால ஒரு 1 நாள் இல்ல 1/2 நாளாச்சும் வந்துட்டு அஃபெக்ட் ஆவும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. அதனால எதையுமே பெருசா காமிக்கல. ஆனா வருத்தம் இருந்தது கண்டிப்பா. அதெல்லாம் விட பெரிய வருத்தமா இருந்தது எனக்கு வந்துட்டு, கனி அக்காவோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அந்த பாண்ட் வந்து எனக்கு நான் உள்ளேயே சொல்லியிருப்பேன். ம். என்னோட சொந்த அக்காங்க கூட இருக்க ஒரு பாண்ட் வந்துட்டு அவ்ளோ பெருசா கிடையாது. ஸோ பாண்ட் இருக்கு. ஆனா ரொம்ப எலாபரேட் பண்ணி என்னோட வே ஆஃப் லவ்வே வந்துட்டு டோட்டலா வேற ப்ரோ. எனக்கு வந்துட்டு நான் போயிட்டு வந்துட்டு "செல்லம் சாப்பிடுங்க, இந்தாங்க" அப்படின்னு பாசமா பேசுறது கிடையாது. என்னோட வே ஆஃப் லவ்வே வந்துட்டு நான் வந்துட்டு "சாப்பிடலையா? சாப்பிடு போ." இந்த மாரியான லவ் தான். ஸோ அதுல வந்துட்டு நான் கனி அக்காவோட பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாரி தான் நான் வந்துட்டு பைத்தியம். "சாப்பிடலையா? போய் சாப்பிடு ஒழுங்கா." அந்த மாரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த பாண்ட் உள்ள சூப்பரா கிரியேட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அக்கா பொண்ணுங்க உள்ள வராங்க. அவங்கள பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சந்தோஷம் வந்து வெளிய வந்தோம் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அங்க ரிலேஷன்ஷிப் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு எனக்கும் அக்காவுக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும்போது என் அக்கா பொண்ணுங்கள அந்த வீட்டுக்குள்ள பார்த்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால பெருசா நான் அத காமிச்சுக்கல. ஓகே பரவால்ல. இட்ஸ் கேம். அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் கேம். ஸோ போனோம். போய் தான் ஆகணும் ஒரு நாள். அது இப்போவா இருக்கு. நான் வந்த வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. பர்ப்பஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு மாரி ஜாலியா தான் வந்தேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் கேட்கப்பட்ட கேள்வி வந்து கடைசி வரைக்கும் தான் வச்சிருந்தேன். இப்ப நீங்க சொன்னோனே நான் வந்து கேட்கிறேன். நீங்க அக்கா பாண்டிங் அப்படின்னு சொன்னீங்க. அக்கா பொண்ணுங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் சோசியல் மீடியால நீங்க பிக் பாஸ்ல இருக்கும்போது, ஆன்டி வேரியன்ட் அவன், கனிட்ட வந்து சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கான்டா, அப்படின்னு நெறைய அலிகேஷன் வந்து வந்துச்சு. அதுக்கு நீங்க சொல்ற ஆன்சர் என்ன? அது பார்த்தீங்களா அத ஃபர்ஸ்ட்? தெரியுதா? அத ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? அந்த மாரி ட்ரோல? ட்ரோல் நான் அத பெருசா இன்னும் சோசியல் மீடியா எதுவுமே பார்க்கல ப்ரோ. எனக்கு அது நான் இப்போ ஒரு 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 இந்த காலத்துல அதுவும் பர்ட்டிகுலரா இப்போ நம்மளோட சோசியல் மீடியா உலகத்துல வந்துட்டு, எது ஃபார் எக்ஸாம்பிள் எது குட் டச், பேட் டச்ன்னு கூட வந்துட்டு நமக்கு சொல்லிக் குடுத்து தான் நம்ம வந்துட்டு பசங்களையே வளர்க்குறோம். அண்ட் அவங்களுக்கே வந்துட்டு சோசியல் மீடியா இருக்கிறதுனாலயும், அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருது. ஸோ ஒரு பொண்ணு, ஒரு பையன வந்து ஒரு ட்ரஸ்ட் இல்லன்னா கிட்டயே சேர்க்க மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஸோ அப்பாவாவே இருந்தாலும் கிட்டயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க 2 பேரு இருந்த அந்த அக்கா, தம்பின்ற பாண்ட் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அத வெளிய தப்பா அவங்க பார்க்குறாங்கன்னா, அத நம்ம போய் சொல்ல தான் முடியும். இல்லங்க நான் இதுதாங்க அப்படின்னு. ஒருத்தனுக்கு வந்துட்டு நான் புடிச்ச முயலுக்கு 4 கால் தான் இல்ல. நான் புடிச்ச முயலுக்கு வந்துட்டு 3 கால் தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு இல்லப்பா 4 கால்ன்னு சொல்ல தான் முடியும். அவங்கள நம்ப வைக்கிறது, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது நம்ம வேல கிடையாது. ஸோ எங்களுக்கு தெரியும்.